கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இந்த மாதத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொடுப்பதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் எனக்குன்னு கொடுத்த ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் வச்சு அதை நம்ம கடந்து போகவும். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா. இப்படி சொல்லலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறத இனிமேல் என்ன பண்ண மாட்டீங்க, உங்கள் விரோதி என்ன பண்ண மாட்டீங்க, உங்களை எதிர்க்கிறவங்களை என்ன பண்ண மாட்டீங்க, உங்கள் சத்துருவை என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. ஆமென். ரொம்ப அழகாக ஆண்டோடைய வார்த்தை வருது. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேல் என்ன பண்ண மாட்டீங்க, என்றைக்கும் காண மாட்டீர்கள் அப்படி சொல்லி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கையை பிடிச்சி. இனிமேல் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படி இல்லை. ஆமென். இனிமேல் உங்கள் முன்னாடி நின்று உங்களை பயமுறுத்தினேன். ஆமென். உங்கள் சத்துருவை நீ என்ன பண்ண போகிறதில்ல, பார்க்கவே போகிறதில்லை. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப அழகானுடைய வார்த்தை. ஏன் இந்த வார்த்தையை மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற, ஆமென், நீங்கள் எதை பார்க்குறீங்க, நீங்கள் எதை பார்க்குறீங்க, நீங்கள் யாரை பார்க்குறீங்க, உங்களை பார்த்து நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க, நீங்கள் யாரை பார்க்குறீங்க? நான் யாரை பார்க்கணும்? நான் யாரை பார்க்குறேன்? சித்தப்பாவையா, அப்பாவையா, அம்மாவையா? நான் யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். ஆமென். என்னை உண்டாக்கினவரை பார்க்கணும், என்னை உருவாக்கினவரை பார்க்கணும். தாயின் கருவிலே உருவாவதுக்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரை நான் பார்க்கணும். ஆமென். இன்னைக்கு நான் அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். கடன்காரனை பார்க்குறேன், தண்டைக்காரில் பார்க்குறேன், வட்டி கொடுக்குறவனை பார்க்குறேன். ஆமென். இன்னும் யாரெல்லாம் பார்க்க முடியும்? யாரையாச்சும் எனக்கு ஏதாச்சும் உதவி செய்வாங்களான்னு பார்க்குறேன். எப்படிலாம் என்னெல்லாம் யாரை பார்த்தாச்சு நான் என்ன பண்ண முடியுமா, மேலே வந்துட முடியுமா? யாரையாச்சும் பிடிச்சி நான் என்ன பண்ணணும், எதையாச்சும் பண்ணி என்னுடைய ஆதங்கத்தை, என்னுடைய ஸ்தானத்தை நான் நிறுத்திக்கணும் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் தன் தேவனை பார்ப்பதை விட, ஆமென், மனுஷிகமாக தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து சுயமாக யோசித்து சுயமாக என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க, கர்த்தரை விட்டுட்டு வேற ஒன்றை பார்க்குறாங்க. ஆமாம். நீங்கள் எல்லாம் என்ன எப்படியும் புதுசாக என்னமோ ஊரில் வேற எங்கேயோ இருந்து வந்த மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம். அல்லேலூயா. நான் யாரை பார்க்கணும் சொல்லுங்க, நான் யாரை பார்க்கணும்? நான் கர்த்தரை பார்க்கணும். நான் பார்க்கறதெல்லாம் எதை பார்க்குறேன்? என் சூழ்நிலையை பார்க்குறேன், என் பிரச்சனையை பார்க்குறேன், எனக்கு முன்னாடி இருக்கிற சத்ருவை பார்க்குறேன். என்னை ஒருத்தன் வேதனைப்படுத்துகிறான், என்னை ஒருத்தன் துன்புறுத்துறான், என்னை ஒருத்தன் ஒடுக்குறான். இவனை மாத்திரம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே தவிர நான் பார்க்க வேண்டியவரை இன்னும் நான் என்ன பண்ணல சொல்லுங்க. அப்போ மோசே ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பார்க்க வேண்டியது யாருன்னா ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஜனங்க என்னத்தை பார்த்தாங்கன்றதை பார்த்துருவோமா? அதே 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு ஆமென். அல்லேலூயா. இவங்க எதை பார்த்தாங்க? பின்னாடி வர்றத என்ன பண்றாங்க? பார்த்து பயந்து. ஆமென். அல்லேலூயா. நமக்கு பின்னாடி ஏதோ ஒன்று துரத்திக்கிட்டே வருது இல்லை?
ஏதோ ஒன்று வந்து நம்மளை அப்படியே வேதனை படுத்திக்கிட்டே இருக்குல்ல. ஏதோ ஒன்று நம்ம முன்னாடி போனால் பின்னாடி பூச்சி இழுக்குது பாஸ்டர். ஆமென். எல்லாம் சொல்லுவாங்க ஜான் ஏர்னா முழம் சறுக்குது பாஸ்டர். எத்தனை பேருக்கு ஜான் ஏர்னா முழம் சறுக்குது? இல்லை கையெல்லாம் தூக்க வேணாம். ஆமென். ஏறவே முடியல பாஸ்டர் சொல்கிறவங்க, ஜான் எங்கே பாஸ்டர்? ஏறவே முடியல பாஸ்டர். இன்னைக்கு சொல்கிறேன், எனக்கு பின்ன வருகிற பார்வோனுடைய ரதத்தை பார்த்து ஆமென் நான் பயந்த நாட்கள், அல்லேலூயா சொல்றாங்க, நான் பயந்த நாட்கள், அதை பார்த்து நான் பயந்த. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னா உன்னுடைய கண்ணீரையும் உன்னுடைய வேதனையும் எடுத்து வாசிக்கலாமா? யாத்திரையாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆமென். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆமென். இன்னைக்கு நான் சொல்லட்டும், ஏன் இன்னைக்கு ஆண்டவர் உடைய வார்த்தை எனக்கு நேரா வருது, இன்று கண்ட எகிப்தியர் இனி காண்பதில்லைன்னா அவர் சொல்றாரு இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு உங்களை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் ஆமென் உங்கள் குடும்பங்களை குறித்தும் உங்களுடைய பின்வருகிற சந்ததியை குறித்தும் ஆமென் சாத்தான் எப்போ எரிச்சலாவே இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஏன் அந்த எரிச்சல்னா ஆண்டவருக்காக வாழக்கூடாது? ஏன் அந்த எரிச்சல்னா ஆண்டவருக்காக சாட்சியா இருக்கக்கூடாது? ஏன் அந்த எரிச்சல்னா ஆண்டவருக்காக நீங்க நிலைச்சு நிற்க முடியாது? ஏன் அந்த எரிச்சல்னா சபைக்கு நீங்க ஒழுங்கா வரக்கூடாது? ஏன் அந்த எரிச்சல் வருதுன்னா சாட்சியா ஜீவிக்க கூடாது, அநேகரோட ஒற்றுமையா இருக்க கூடாது? ஏன் அந்த எரிச்சல் வருதுன்னா இயேசுவை விட்டு விலகி போனோம்? ஏன் அந்த எரிச்சல் வருதுன்னா ஆமென் நீ வாழ்ந்துட்டா, சுகமா இருந்துட்டா, நீ பெருகிட்டா, ஆமென் நீ என்ன பண்ணிடுவ? பரலோக ராஜ்யத்துக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு என் மேல ஏன் எரிச்சல் வருது? அல்லேலூயா. உங்களை பார்த்த உடனே ஒருத்தவங்களுக்கு எரிச்சல் வருதுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? எகிப்தின் ஆவி உள்ள கிரியை செய்து. ஆமென். எகிப்தின் ஆவி என்ன பண்ணுது? ஏன் அந்த எரிச்சல்? என்ன பண்ணாலும் இவன் பெருகிறான்பா. அவர்களை ஒடுக்கினார்கள். நீங்க அங்க வசனத்தை வாசினா அவனை கடினப்படுத்தினான், கொத்தடிமையா இவனை ஒடுக்குடா. இவன் என்ன பண்ணக்கூடாது? மேலேயே. ஆமென். இன்னைக்கு நிறைய நம்ம மத்தியில் இருக்கிற அநேகர் நம்மளை ஒடுக்க பார்ப்பாங்க, நம்மளை கீழேயே வச்சிருக்கணும்னு பார்ப்பாங்க. ஆமென். நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம மேலே வர்றது என்ன பண்ணாது? பிடிக்குதா? பிடிக்குதா? அல்லேலூயா. நீ நல்லா இருந்துட்டன்னா என்ன 2 பேரும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நானும் எங்கள் வீட்டுக்காரும் இப்போதான் ஒரு 2 வாரமா ஒரு மாசமா நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சாட்சி சொன்னோம் பாஸ்டர். எப்போ நான் சாட்சி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தனோ ஆமென் அப்பவே எங்க சந்தோஷம். பாருங்களேன், சண்டை இல்லாமல் ஒத்துமையாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொன்னதுக்கு சண்டையை மூட்டி விடுறதுக்கு ஒன்று இருக்குது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ சத்துரு உங்களை பார்த்து எரிச்சல் அடைகிறானா? ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்மளை ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கைவிடவே மாட்டார். ஆமென். கைவிடவே மாட்டார். கைவிடாத ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார். அவர் சொன்னார், இன்னைக்கு பார்க்கிறவனை இனிமேல் என்ன பண்ண மாட்டேன். இன்னைக்கு மாத்திரம் இல்லப்பா, என்றுமே. ஆமென். இன்னைக்கு இல்லை, நீ பார்த்து பயந்தல்ல, உன் பின்னாடியே வரான்ல, இதுவரைக்கும் அவன் உன்னை அடிமைப்படுத்தினான், இதுவரைக்கும் உன்னை எழும்பவில்லை, இதுவரைக்கும் உன்னை ஆராதிக்கவில்லை, இதுவரைக்கும் அவன் என்னெல்லாம் யோசிச்சானோ அது எல்லாத்தையும் ஓ மூலியமா செய்யணும்னு நினைச்சான்ல. ஆமென். அதை தாண்டி ஆண்டவருடைய மகிமை உள்ள கரம் உன்னை மீட்டு எடுத்தது மாத்திரம் இல்ல, இப்போ உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறான்ல, அவனுடைய அழிவுகளுக்கு மத்தியில் ஆமென் அவனுடைய எண்ணங்களுக்கு மத்தியில் உங்களை ஆண்டவர் வாழ வைக்க போறாருன்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். ஆமென்.
எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை ஆமென் கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை கண்ணீர் வந்தாலும், எத்தனை கவலைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், எத்தனை வலு சுமக்க 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 சோர்வுகள் வந்தாலும், அந்த சோர்வுகளுக்கு மத்தியில் அப்பாவுடைய கிருபை நிறைந்த கரம் என் மேல இருக்குது, என்ன வழி நடத்துச்சு, ஆமென், என்ன இதுவரைக்கும் பாதுகாத்துன்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எங்க பாட இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நீங்க சொல்லுங்க பாருங்க. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. இடைவிடா உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பாருங்க. உங்களுக்கு தான்பா. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்ல நன்றி சொல்ல பெரிய ஆமென் ஒரு மகிமை நம்ம கூட இருக்குது. ஆமென். ஆமென். நான் சொல்றேன், நீங்க எல்லாம் விசேஷமானவர்கள். ஆமென். நீங்க எல்லாம் யாரு? விசேஷமானவர்கள். அப்ப விசேஷமானவர்கள் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இவ்வளவுதான் சத்தமா? நான் விசேஷமானவன். அல்லேலூயா. ஏன் விசேஷமானவன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால. ஆமென். தேவா நான் எதினால் ஆமென். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. பாடலாமா? ஏன் விசேஷமானவன்? யாரு? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம். நான் விசேஷம். உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசேஷமான சொல்லுங்கப்பா. நீங்க விசேஷமானவர்கள். ஏன்னா ஆண்டவர் என் கூட வர்றதுனால. ஆமென். தேவா எதினால் விசேஷித்தவர் ராஜா அனாதை தினம். ஆமென். தேவா எதினால் விசேஷித்தவர். ஹல்லேலூயா. ராஜா அனாதை தினம் யோசிப்பவர். என்னோடு வருவதினா என்னோடு இருப்பதினா ராஜா அதை தினம் யோசிப்பவர். அல்லேலூயா. தேவா அதை தினம் விசேஷித்தவர். ராஜா அதை தினம் யோசிப்பவர். அது எதினா என்னோடு தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. எல்லாம் தேவத்தி சந்தோஷம் நான் காணுவேன். எல்லாம் என் தேவத்தி சந்தோஷம் நான் காணுவேன்.
எல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். இது எதினா நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் நான் விசேஷமான. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் விசேஷமான. ஆமென். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் நம்மளை விசேஷமானவனாய் தெரிந்து கொண்டதுனால நம்மளை ஆண்டவர் வித்தியாசப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் வித்தியாசம்னா அவர் சொன்னாரு, எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் உனக்கும் வித்தியாசத்தை. ஹல்லேலூயா. நான் விசேஷமானவன், அதனால மற்றவர்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ஏன்னா அவர் என் கூட இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. அவர் என் பக்கத்தில் இருக்கிறதுனால. ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறதுனால. ஆமென். என்னை கைவிடாமல் இருக்கிறதுனால. என்னை கைவிட்ட எல்லா மனிதர் கரங்களுக்கு மத்தியில் என்னை கைவிடாமல் என்னை கரம் பிடித்து நடத்தி வந்த ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நான் யாரு சொல்லுங்க? நீங்க யாரு? விசேஷமானவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க விசேஷம், நீங்க விசேஷமானவர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப நான் திரும்ப அந்த வசனத்தை படிக்கலாமா? ஆனாலும் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற ரட்சிப்பை என்ன பண்ண போறீங்க? பாருங்க. ஆமென். அப்போ ரொம்ப அழகா சொன்னாங்க, நீங்கள் நின்று கொண்டு. இவர்கள் நின்று பார்க்கிற இடம் ஒண்ணு, இவர்கள் பார்க்கிற நபர்கள் வேற. ஆமென். இவர்கள் பார்க்குற நபர்கள்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, ஒரு சேனையோட, குதிரை வீரர்களோட, ஆமென், ஒரு பெரிய பலத்தை, ஒரு பெரிய வீட்டியோட அருவாவோட எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறான். அவங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இவங்களுக்குள்ள ஒரு தன்னால் ஒரு பயம். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவங்களெல்லாம் பார்த்து நீ பயப்படுறல. ஆமென். இன்னைக்கு நீ பார்க்கறது இனிமேல் என்ன பண்ண மாட்ட, பார்க்க மாட்டேன். இதான் ரேமா, இதான் தீர்க்கதரிசனம். அல்லேலூயா. இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி இருந்து பார்க்கிற இந்த எகிப்தியனை இனிமேல் என்றைக்குமே உன் கண்ணு முன்னாடி கொண்டு வர மாட்டேன். அல்லேலூயா. இனிமேல் அவனை நீ பார்க்கவே போறதில்லை. உன் சத்துரு விழுகிறத நீ பார்க்க போற. ஆமென். ரொம்ப அழகா சொல்லிட்டார். இன்னைக்கு நீ நில்லுப்பா, ஆண்டவர் செய்ய போறத பாரு. ஆமென். மோசே ரொம்ப அழகா சொல்ற, நீ நில்லு. நாம நிக்கிற இடம் ஒன்று இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நாம நிக்கிற இடம் ஒன்று இருக்குது. நாம எங்க நிக்கிறோம் தெரியுமா? நாம எங்க நிக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்திலையா? இல்லை. எவ்வளோ அறிவிப்புமா இல்லை? இந்த ஜபம் நான் சொல்லுவேன். அறிவிப்பு சொன்னால் என்ன பண்ண, டைரியில் எழுதி வச்சுக்கோ, அப்போ தான் ஞாபகம் வரும்னு சொல்லுவேன். எங்கள் சபையில் எல்லாம் அறிவிப்பு சொல்லும்போது எழுதிக்கோ. அப்புறம் திரும்ப முடிஞ்சவொன்னே, பாஸ்டர் இன்னைக்கு அறிவிப்பு சொல்லன்னு வந்து என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. புரிஞ்சவங்களுக்கு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. அப்போது இவ்வளோ ஜபம் இருக்குது. நான் நிற்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது. ஆமென். இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன், நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? உங்களை பார்த்து நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. நான் நண்பர்களோடு நிற்கிறேன்னா, என்னுடைய மாம்சீகத்தில் நிற்கிறேன்னா, சத்ரு என்னை நிற்க வச்சிருக்கிற இடத்துல நான் நிற்கிறேன்னா, இல்லை தேவ சமூகத்தில் நிற்கிறேன்னா? ஆமென்.
அப்போ அவர் சொல்கிறாரு, நீ தேவ சமூகத்தில் நிற்கும்போது ஆமென், உன் சத்துரு உன்னை மேற்கொள்ள ஒரு நாள் ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் என் சத்துரு என்னை மேற்கொள்ள என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டார். நான் நிற்க வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஆமென். நான் நிற்கிற இடம், நான் முழங்கால் பட வேண்டிய இடம் ஒன்று இருக்குது. ஆமென். அதுதான் தேவ சமூகம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு நாளும் உங்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் தெரியுமா, கைவிடவே மாட்டார். ஆமென். ஒரு நாள் உங்களை விலகவே மாட்டார். ஒரு நாள் சத்துருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். இந்த போன 2024 உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் நான் சொல்றேன், உங்களுடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருந்த 2024 ஜனங்களுடைய பார்வைக்கு மத்தியில் 2025க்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார்னு நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு மாறாதவரா இருக்கிற அந்த இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. 2025க்குள்ள உன்னுடைய வீழ்ச்சியை பார்க்கணும், உன்னை பின்தொடர்கிற எல்லா பார்வனுடைய ரதங்களை ஆண்டவர் சமுத்திரத்தில் மூழ்க பண்ண போதுமானவரா இருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் நான் நிற்கிறேன்னா, நான் நிற்பேன்னா, முழங்கால் போடுவேன்னா, தேவனை நோக்கி பார்ப்பேன்னா, நான் சொல்றேன், ஒரு நாளும் என் சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவரை நாம கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு நாளும் அவனுடைய கை எனக்கு மேல ஓங்கி இருக்காது. ஹalleluya. ஜீசஸ். ஆமென். எனக்கு எப்படா நீ விழுவ, நீ விழுவேன்னு பார்த்துருக்கான்ல. ஆமென். நான் சொல்றேன், நம்ம இந்த சபை விசேஷமான சபை. ஹalleluya. இந்த வேளச்சேரியில் எத்தனை சபைகள் இருந்தாலும் நம்மளை ஆண்டவர் விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்தும். ஹalleluya. ஆமென். ஏன்னா அவர் சொன்னார்ல, அவர் இங்க இருக்கிறார். ஆமென். அவர் இருக்கிறதுனால நாம விசேஷமானவர்கள். எல்லாருடைய பார்வையிலேயே நம்ம வித்தியாசமா இருப்போம். ஆமென். நாப்பா இது சரிதானே இல்லையா? ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னா உங்களை பார்க்குறவங்களா பைத்தியக்காரங்களா பார்ப்பாங்க. அல்லேலூயா. உங்களை பார்க்குறவங்களா சொல்லுவாங்க நீ லூசுன்னு சொல்லுவாங்க. என்னடா இது பாஸ்டர், நல்லா தான் போயின்னு இருந்தது, திடீர்னு என்ன பண்ணிட்டீங்களே. சரி, என்னை பார்த்தா சொல்லுவாங்க நீ லூசுடா. நீ யாரு? பைத்தியம். நீ யாரு? நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கு எதனா தெரியுதா? நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு பண்ணேன்னா அது வேற. எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்றதை நான் பண்ணேன்னா அது வேற. ஆமென். அல்லேலூயா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நான் விசேஷமானவனாக இருக்கிறதுனால நான் வித்தியாசமாக தான் தெரியும். என் வழி என்னது? யாரோ சொன்னாங்க என் வழி என்னது? தனியாக தான் இருக்கும். ஏன்னா என்னை நடத்துகிற ஆண்டவர் வனாந்திரத்தில் அதை என்ன பண்ணார் தெரியுமா? மன்னாவை கொடுத்தார். மன்னான எனக்கு மன்னாவை கொடுத்து, ஆமென், அந்த வனாந்திரத்தில் என்னை ஜீவனோட பாதுகாத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் விசேஷமானவன். நான் தனியாக தான் தெரியும். நம்ம கூட யாரும் சேர முடியாது. என்ன வித்தியாசம்னா, ஜெபிக்கிறவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கும். ஆனால் ஜெபிக்காதவங்களோட ஒரு ஐக்கியம் நமக்கு வரவே வராது. ஜெபிக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு சந்தோஷம், என்ன கூடி 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 என்னதான் பண்ணுறீங்க, என்னதான் செய்கிறீங்க, என்னதான் பண்ணுறீங்க, என்ன சும்மா சும்மா ஜப ஜபம், என்ன சும்மா சும்மா ஆராதனை ஆராதனை, என்ன சும்மா 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 எல்லாம் சும்மா சும்மா. நான் சொல்கிறேன், சும்மா சும்மா வந்து உட்காரு. ஆமென். நீ சும்மா எங்கே உட்கார்ந்தாலும் உனக்கு சம்பளம் கிடையாது. ஆனால் சும்மா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாரு. ஆமென். ஒரு மகிமை உள்ள கரை உன்னை மூடும். அல்லேலூயா. ஒரு மகிமை உன் மேலே வரும். ஆமென். ஓ தேவ பிரசனம் உன் மேலே வரும். அல்லேலூயா. அந்த தேவ பிரசனம் சொல்ல, நீ சும்மா என் பாதத்தில் உட்கார்ந்தல்ல, அதுக்குரிய நன்மையை பெற்றுக்கோன்னு சொல்லும். அல்லேலூயா. ஆனால் சும்மா கதாடிக்க மட்டும் நம்மளுக்கு தெரியும். நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம வேற இடத்துல சும்மா நின்னா 2 கல்லடி தான் வரும். ஆமென். கரெக்டா? திடீர்னு போலீஸ்கார ரவுண்ட்ஸில் வருவான், டபால்னு தூக்கி வச்சுட்டு போயிடும். சார் 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 என்ன சார் சும்மா வந்த சார், சும்மா ஏன் அங்கே நிற்கிற, உங்களுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், நமக்கு எங்கே நிற்கணும் சொல்ல மாட்டீங்களே.
அவர் சமூகத்துல நில்லு. அல்லேலூயா. நான் நிக்க வேண்டிய ஒரு இடம் தேவ சமூகம். ஆமென். நான் உட்கார வேண்டிய ஒரு இடம் தேவனுடைய பாதம். அல்லேலூயா. இந்த விஷயம் தாவீதுக்கு தெரிந்ததுனால தான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்னாடி எப்பவும் வச்சிருக்கிறதுனால நான் ஒரு நாள் என்ன பண்ண போறது கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ நான் சும்மா சும்மா அங்க போறேன், நீங்க சொல்லுங்க. நான் சும்மா சும்மா அங்க போறதுனால தான் எனக்கு என்ன வருது? சும்மா சும்மா ஆசீர்வாதம் வருது. அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சும்மா சும்மா அங்கே போகிறதுனால தான் எனக்கு சும்மா சும்மா என்ன வருது? ஏன் சும்மா அங்கே போகிற? அப்போது நம்மளை ஒடுக்க எல்லாம் என்ன பண்ணுறான்? வயிற்றுச்சல்ல சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் வயிறு எரிய சொல்ல மாட்டீங்களே, ஆண்டவரே இந்த வயிறு எரியன்னு சொல்கிற அந்த ஆசீர்வாதத்தினால கேட்குறவங்க சொல்கிறவங்களுக்கெல்லாம் தாங்கப்பான்னு சொல்ல போகிறேன். ஆமென். என் பக்கத்தில் இருக்கிறவன் வயிறு எரிய ஆமென். அவன் எவ்வளோ எரியறானோ அவ்வளோ என்ன ஆசீர்வதிங்கப்பா. யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களாப்பா? அவன் வயிறு எரிய ஆமென். என்ன ஆசீர்வதிங்க. நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டெல்லாம் என் சத்துருவை ஒரு நாள் என் பக்கத்தில் வைக்காதீங்கப்பா, எத்துருங்கப்பா. நான் ஆனால் இப்போ எப்படி ஜெபம் பண்ணுறேன் தெரியுமா? அவனை வைங்க சாமி, என் பக்கத்துலேயே வைங்க, என் எதிர்க்கையே வைங்கப்பா. என் எதிர்க்கையே வைக்க சொல்கிறேன்னா நான் ஆசீர்வதிக்கப்படுறத அவன் பார்க்கணும். அவன் பார்க்க இந்த பாஸ்டர் வரும்போது நந்து வந்துடுறா, அடுத்தது ஒரு டியோவில் வந்துடுறா, அடுத்தது இப்போ என்ன வாங்கியிருக்கிறாரு? ஏதோ ஒரு வண்டி அவெஞ்சரில் வர்றாரா பாரு. என்னது ஃபஸ்ட்டு? அடுத்தது இப்போ அடுத்தது நம்ம கார் வாங்க போகிறோம்ல, அது மாத்திரமா? இல்லை இப்போ வேன் வாங்க போகிறோம்ல, என்னம்மா எனக்கு மாத்திரம் இல்லை, ஆமென், அக்கா சச்சிக்கும் சேர்த்து தான். அல்லேலூயா. இப்போ அடுத்தது இப்போ எனக்கு மாத்திரம் இல்லை, அக்கா சச்சிக்கு மாத்திரம் இல்லை, அப்போ அது உங்களுக்கும் தானே. இப்போ நான் சொல்கிறேன், நான் ஆண்டவரோடு இருக்கிறதுனால அல்லேலூயா வர 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 ஆசீர்வதிக்கப்பட அவன் என்னை பார்த்து பாஸ்டர் எனக்கு வயிறு வலிக்குது பாஸ்டர், ஜோமனு பாஸ்டர். ஆமென். திரும்பவும் நம்ம தான் என்ன பண்ணணும்? சொல்ல மாட்டீங்களே, அக்கா எனக்காக ஜோமனுக்கான்னு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்களா ஒரு ஆமென். இன்னைக்கு சொல்றேன், இன்று கண்ட என்னெல்லாம் பார்த்தான், பயந்தான், புலம்புறான். அங்க எதுவும் இல்லைன்ட்டா இங்க வனாந்தரத்தில் கூட்டு வந்து எங்களை சாகடிக்க கூட்டு வந்த மோசே அப்படின்னு கேட்கிறான். கேள்வி கேட்கிற ஒரு நிலை, பயத்துல என்ன பேசுறோன்னே தெரியல, ஏதேதோ பேசுறான். அந்த ஆண்டவர் சொன்னாரு, நீ நில்லு. ஆமென். அப்புறம் சொன்னாரு, அந்த வசனத்தை கீழே வாசிக்கலாமா? 14வது வசனத்தை 14 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாயை வச்சுக்கின்னு சும்மா இரு சொல்லுங்க பார்க்கலாம். கையை காலை வச்சுக்கின்னு சும்மா இருமா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அந்த பாஸ்டர் சும்மா இருக்க சொன்னாருன்னா அதுக்குன்னு வீட்டில் போய் சோறு செய்யாம சும்மா இருக்கக்கூடாது. ஆமென். தேவ சமூகத்தில் சும்மா இரு. ஆமென். நீ போய் பயப்படாத, கவலைப்படாத, நீ கொஞ்ச நேரம் நில்றா, அவசரப்படாத. ஆமென். அவசரப்படாத, நில்லு, சும்மா இரு, அவசரப்படாத, அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாத, சும்மா இரு, கொஞ்ச நேரம் சும்மா இரு, கொஞ்ச நேரம் நில்லு, நான் பண்றதை நீ பாரு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ போவாத, நீ நில்லு, நீ போனா பிரச்சனை, நான் போனா பிரச்சனை இல்லை, என்கவுண்டர். அல்லேலூயா. ஆமென். பஸ் சொல்ற, நீ உட்காரு போதும், நீ என் பாதத்தில் உட்கார், நான் பார்த்துக்கிறேன் மற்றதை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உட்காரு, நீ நிக்க வேண்டிய ஒரு இடமும் உட்கார வேண்டிய ஒரு இடமும் தேவ சமூகம். அல்லேலூயா. அங்க நீ உட்கார்ந்து பாரு, நான் பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணுவேன், நான் உனக்கு செய்யற ரட்சிப்பை நீ பாரு. இப்ப அவனை தானே பார்த்த, அவன் சேனையை தானே பார்த்த, அவனை பார்த்து தானே பயந்த. இப்ப அதை விட பெரிய ஆள் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், நான் உன் பக்கத்துல இருந்து செய்ய போற காரியத்தை நீ பாரு. ஆமென். இன்னைக்கு அந்த பார்வை நமக்குள்ள வர மாட்டேங்குது. இன்னைக்கு நான் பார்க்கறதுல என்ன தெரியுமா? சேடு கடையும், அப்புறம்
தண்டல்காரனையும் வட்டி கொடுக்குறவனையும் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவ சமூகத்தை பார்க்க மாட்டோம், தேவ சமூகத்தில் உட்கார மாட்டோம், தேவ சமூகத்தை தேட மாட்டோம். அதனால தான் சொன்னார், 1 மணி நேரம்ப்பா, 1 மணி நேரம் கொடுத்து பாரு சொன்னாரா? ஒன்ன தேவன் வானா பாஸ்டர், இது வரைக்கும் நல்லா போச்சு. 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார், பெரிய காரியத்தை. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலானவைகளை செய்கிற தேவனுடைய கரம், மேலானவைகளை செய்கிற தேவனுடைய வல்லமை, மேலானவைகளை. ஆண்டவர் நம்ம யோசிக்கிறதெல்லாம் கீழே தான் பார்ப்போம். நான் யோசிக்கிறதெல்லாம் சின்னதாக போதும், நான் யோசிக்கிறதெல்லாம் சின்ன காரியம் போதும். இப்போ நான் அப்படி யோசிக்கல. ஆண்டவர் சொல்றார், நீ யோசிக்கிறது கொஞ்சம் தான்ப்பா, ஆனா நான் உன்னை பத்தி யோசிக்கிறது பெருசு. ஆமென். நான் உன்னை பத்தி நினைக்கிறது பெருசு. ஆமென். நான் உன்னை பத்தி வச்சிருக்கிற ஆமென் திட்டங்கள் பெருசு. நீ எனக்காக ஜீவிக்கணும். இன்னைக்கு நீங்க ஜீவிக்க முடியாத கிரியை செய்கிறது தான் அந்த எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி. இன்னைக்கு நாம் இப்படி ஜெபிக்க போறோம். என்ன தெரியுமா ஜெபிக்க போறோம்? இயேசுவின் நாமத்தினால ஆமென். என்ன குறித்து பொறாமப்படுகிற, எனக்கு விரோதமாய் பொறாமப்படுகிற மனிதர்களை ஏவுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இன்னைக்கு ஆண்டவர் அதமாக்கி போடுங்கப்பா. நாம ஜெபிக்க போறோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தர போறாரு. ஆமென். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உங்க குடும்பத்தில் செய்ய போறாரு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய வித்தியாசத்தை உங்க சரீரத்துக்குள்ள ஆண்டவர் செய்ய போறாரு. ஆமென். நான் சொல்லட்டுமா? நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியம் இல்லாத எல்லாமே சத்துரு தான். தேவனுக்கு பிரியமில்லாமல் உங்களை தடை செய்கிறது எல்லாமே சத்ரு தான். தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற பாவங்கள் சத்ரு தான். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குரிய சத்ரு தான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சத்ருனுடைய பிடியிலிருந்து நான் விடுதலை ஆகணும் நினைப்பீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவரே என்ன உங்க சமூகத்துக்கு நேரா நிக்க விடாம, உட்கார விடாம என்ன தடை செய்கிற எல்லா எகிப்தின் தந்திரங்கள், எகிப்தின் அடிமைத்தனங்கள், எகிப்தின் பொறாமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும் சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார உங்க மேல தெய்வத்துடைய அபிஷேகத்தின் கரம் நீட்டப்படுவதாக. ஆமென். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் நல்லவர். உங்களெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆமென். முட்டை எதுலேருந்து வரும்? சரி, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. பாம்பு எதுலேருந்து வரும்? பாம்பு எதுலேருந்து வரும்? சத்தமாக தான் சொல்லுங்களேன், தெளிவாக சொல்லுங்க பார்க்கலாம். முட்டையிலிருந்து தான் சொல்லுங்க. பாஸ்டர் ஏதோ ஒன்று நீ கேட்குறேன்னு மட்டும் தெரியுது. ஆமென். எப்பா நமக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அது முட்டையிலிருந்து தான் என்ன வரும்? பாம்பு வரும். ஆனால் கர்த்தர் கூட இருப்பார்னா ஆமென், கட்டையிலிருந்து கூட பாம்பு வரும். அல்லேலூயா. தூக்கி போடுற கட்டையை பார்த்து பின் ஓடின ஆமென், அந்த கட்டையை பாம்பா மாற்ற முடியும்னா அறிவு சொல்ல முட்டையிலிருந்து தான். ஆனா வாசனம் சொல்லும், வார்த்தை சொல்லும், வானம் சொல்லுது. வானத்தில் இருக்கிறவர் சொல்ற என்ன தெரியுமா? சொல்ல மாட்டீங்களே. ஆண்டவர் நினைச்சா கட்டையை கூட பாம்பா மாற்ற முடியும். ஒரு கட்டையவே பாம்பா மாற்ற முடியும்னா ஆமென், அந்த ஆண்டவர் இன்னைக்கு மாறாதவரா என் பக்கத்திலே இருக்கிறதுனால ஆமென், என் மகிமை குறையாம, அல்லேலூயா, என் மகத்துவம் குறையாம, என்னுடைய தனிப்பட்ட ஆமென் எல்லா ஸ்தானங்களும் குறையாமல் என்னை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சோத்திரம். தோத்திரம் இல்லை, சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வாயை வச்சுக்கின்னு சொல்லுங்களேன். இல்லை பக்கத்தில் நீங்கள் இல்லை பாஸ்டர், அவங்களுக்கு நான் சொல்ல விரும்பல பாஸ்டர், அவங்களுக்கு நான் சொல்லலை பாஸ்டர். இப்போ சரி, உங்களை பார்த்து நீங்கள் சொல்லிக்கோங்க. வாயை வச்சுக்கின்னு சொல்லுங்க. வாயை வச்சுக்கின்னு சும்மாரு. ஆமென். கையை வச்சுக்கின்னு சும்மாரு.
ஆமென். காலை வச்சுக்கின்னு சும்மா இரு. அல்லேலூயா. சும்மா இரு. ஆமென். நீ நிற்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. கடக்கடான்னு திறந்து உள்ளே வந்து இங்கே நின்றுடு. ஏசாயா சம்பவத்தை நம்ம எசேக்கியேலில் வாசிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் சொல்லும் போது சொல்கிறாரு, அசரியர் ராஜாவுடைய ஒரு கடிதத்தை எசேக்கியாவுக்கு முன்னாடி வாசித்து காட்டுவான் சனக்கிரிப் ராஜா. அப்போது அந்த சம்பவத்தை அவன் கேட்ட உடனே மனசு உடைஞ்சி, ஐயோ என்னை காப்பாற்ற யாருமே இல்லை அப்படின்லாம் இல்லை, எனக்காக யுத்தம் பண்ண ஒரு தெய்வம் என் பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்ற அந்த எண்ணம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். தேவனுடைய ஆலயத்துக்கு போனதுனால ஏசாயா மூலமா தீர்க்க தரிசனம் வருது, உன் சத்ருவை உன்னை மேற்கொள்ள விட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய சேனைகளோடு இருந்தாலும், வார்த்தை வருது என்ன தெரியுமா, உன் சத்ரு ஒரு நாள் அவன் என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. எசேக்கியா, டே நீ யாரா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் வாடான்னு சொல்லிட்டு ஒரு ரதத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே எதையாவது வேற ஒரு ராஜாக்களை கூப்பிட்டு எதனா உன்னை பண்ணி உன்னை வீழ்த்துறேன்னு வந்திருந்தானா மாம்சீகத்தில், ஆமென், அவனால் என்ன பண்ணியிருக்க முடியாது, ஜெயத்தை பார்த்துருக்க முடியாது. ஆனால் அவன் செஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று, வேண்டிய இடத்துல போய் நின்னா. ஆமென். அல்லேலூயா. பிரச்சனை வரும், ஆமென், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், பாடு வரும், எல்லாம் வரும். ஆனா நான் நிக்க வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நான் சும்மா போய் நின்னா, ஆமென், சும்மா சும்மா ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தவர் போதுமானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, தேவ சமூகத்தில் சும்மா வந்து நிக்க ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க தெரியுமா, சோர்ந்து போவாதீங்க. அவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென். அந்த பலன் சும்மா இல்லைங்க, அந்த பலன் உன்னதத்தின் பலன். அல்லேலூயா. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, உன்னதத்தின் பலத்தினால உங்கள் ஆண்டவர் அப்படியே நிரப்பி பலப்படுத்தி உங்களை அப்படியே ஆண்டவர் நடத்த போதுமானவர் இருக்கிறார்னு சொல்லி, ஆமென். அந்த உன்னதத்தின் பலன் எனக்குள்ள வரும் பொழுது நான் இப்ப இருக்கிற மாதிரி இல்லைங்க, நான் ஒரு வேற மனுஷனாய் மாற்றப்படுகிறேன். ஆமென். நான் வேற மனுஷனா மாறும் பொழுது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம் என் மூலியமா என்ன செய்யணும் வச்சிருக்கிறாரோ எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு அவர் கிருபை கொடுக்க போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா என்னை பார்த்து சொல்லும் போது சொன்னார், உன் ஊழிய அனுபவம் 37 வருஷம்டா, நீ ஊழியத்தில் தான் என்ன பிறந்த வளர்ந்த 37 வருஷம் ஊழிய அனுபவம்னாரு. நான் பார்த்தேன், அவ்வளோலாம் நமக்கு வேணாம். ஆனால் இது கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக முழு நேரம் ஊழியத்தை விசுவாசத்தோடு செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். என் பக்கத்தில் இருக்கிறவங்கள நான் பார்க்கல, என் கூட இருக்கிறவங்கள நான் பார்க்கல, நான் பார்த்தது எல்லாமே ஆண்டவருடைய சமூகம். நான் பார்த்தது எல்லாமே ஆண்டவரை மாத்திரம்தான். நான் எப்பவும் தேவ சமூகத்தில் நிற்பேன். எலியா சொல்லுமா சொல்கிறாரு, நான் தேவனுக்கு முன்னாடி நிற்கிற, ஆமென், எப்படி தேவனுக்கு முன்னாடி நிற்கிற. அல்லேலூயா. என் வாக்கின் படியே இன்னைக்கு சொல்கிறேன், தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவர்களா நீங்கள் நிற்பீங்கன்னா உங்கள் வார்த்தையின் படியே, அல்லேலூயா, உங்கள் வார்த்தையை ஆண்டவர் தரையில் விட மாட்டார். உங்கள் வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துவார். உங்கள் வார்த்தையை யாரு கனப்படுத்துறா இல்லை, என்ன படைத்தவர். நான் அவருக்கு முன்னாடி போய் நிற்கும் போதெல்லாம் என்ன அவர் கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். எனக்கு நல்லா தெரியும், என் ஆண்டவர் ஒரு நாள் என்ன கைவிட மாட்டார். என் ஆண்டவர் ஒரு நாள் என்ன விட்டு விலக மாட்டார். தேவ சமூகத்தில் நிற்கிற என்ன என்னுடைய வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை தட்டி தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை இதுவரைக்கும் கைவிடலையே, என்னை இதுவரைக்கும் நடத்துனீங்களே, இதுவரைக்கும் நான் சோர்ந்து போகும் போதெல்லாம் எனக்கு ஒரு பலத்தை கொடுத்தீங்களாப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பதான் என்ன பண்ண போறோம், முடிக்க போறோமா, இனிமேல் தான் ஆரம்பிக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் பார்த்ததை இன்னைக்கு ஒரு ரேமாவா சொல்றேன். நீங்க பார்க்கறதை இனி என்ன பண்ண மாட்டீங்க. ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எலியா சொன்னாரு, என் வாக்கின்படியே மழை வராது, பஞ்சம். ஆனா தேவ சமூகத்தில் நின்னீங்கன்னா பஞ்ச காலத்திலும் போஷிக்கிற கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கு. ஆமென். பஞ்ச காலத்திலும் போஷிக்கிற கரம், பஞ்ச காலத்திலும் நம்ம தாகத்தை தீர்க்கிற கர்த்தருடைய கரம். ஆமென். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போதான் எனக்கு இந்த பாட்டு நல்லா ஞாபகம் வருது. என்னன்னா, நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். ஆமென். மைனர் சாங். அல்லேலூயா. இப்போ என்னை பார்த்து எல்லாம் சொன்னாங்களே, என்ன நீ சும்மா சும்மான்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு நம்பிக்கையில சொன்னாங்க. என் வாழ்க்கை முழுசும் ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்கிறதுனால தான். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் சும்மா அப்பா பாதத்துல உட்கார்ந்தா போதும், எல்லாம் சும்மா கூட கூடையா கொடுக்கிறார் ஆண்டவர். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது தெரியல? அல்லேலூயா. ஆமென். அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனா என்ன மாத்தி வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? அதுவும் சும்மாவே மாத்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஹல்லேலூயா. நான் நம்புவேன். சொல்லுங்க ஆமென். அப்படி போடுங்க. நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஹல்லேலூயா. நம்புவேன், ஆமென். என் நம்பிக்கையே நான் நம்புவேன். பாருங்களேன், இப்ப நம்புறேன்னு சும்மா சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது. ஆனா சொல்றத நம்பிக்கை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, குறையக்கூடாது. ஆமென். அப்ப குறைவில்லாத அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருந்து வெளியே வர வர என்னை பார்த்து நானே அடிக்கடி பேசிக்குவேன். ஏன்பா கலங்குற, ஏன்பா திகைற, பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, சர்ச்சில் போய் உட்காந்துக்குவேன். என்னை பார்த்து நானே சொல்லிக்குவேன், அழாதடா எர்னஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஆனால் அப்பா சமூகத்தில் தான் அழுவேன். மற்ற நேரத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த ஆள் மூஞ்சி மாத்திரம் ஏன் தான் இப்படி இருக்குது தெரியலன்னாங்க. அவன் எங்கே பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட ஆண்டவர் வச்சதுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஆனால் அப்பா சமூகத்துக்கு போன உடனே தன்னால் ஏன் சொல்லுவார், அழாதடா, உன் நம்பிக்கை ஒரு நாள் வேஸ்டா போவேன். ஆமென். நீக்கு பார்க்கறல்ல, உன் பின்னாடி துரத்துறான்ல, அவனை பார்க்காத. இப்போ வரைக்கும் என்ன பார்த்தல்ல. அல்லேலூயா. இப்போ வரைக்கும் என்ன பார்த்தல்ல. ஆமென். அவன் சேனைய பார்க்காத, என்ன பார்த்தல்ல. அப்பதான் பாடுவேன். என்ன தெரியுமா? நான் நம்புவேன், ஆமென், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். அல்லேலூயா. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். 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 ஹல்லேலூயா. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான்.
அடிப்பாருன்னா ஆமென். இன்னைக்கு பார்க்கிற எகிப்தின் ராணுவத்தை, இன்னைக்கு பார்க்கிற எகிப்தின் அடிமைத்தனத்தை, இன்னைக்கு பார்க்கிற எகிப்தின் பலவீனத்தை, இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த எகிப்தின் சேனையை ஆமென் ஆண்டவர் அடிச்சார்னா சும்மா ஏற விட்டு அடிப்பார் நம்ம ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. இந்த 2 வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம ஆண்டவர் அடிச்சார்னா எப்படி அடிப்பாரு? இப்பதான் கேட்டேன். ஆமென். நீங்க உங்களுக்கெல்லாம் கபடி விளையாண்டு பார்த்துருக்கீங்களா? விளையாண்டு இருக்கீங்களா? கபடி 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 சின்ன வயசுல விளையாண்டது இல்லையா? ஓகே. கபடி விளையாடுறவங்கள பார்த்தீங்கன்னா, டேய் ஏற விட்றா மாப்பிள்ள, விடாத மேலே ஏறு, ஏய் இந்த பக்கமா ஏறட்டும், நீ இந்த பக்கமா நில்லு. என்ன விஷயம்? ஏற விட்டு சும்மா கையை கோத்து புடுறா அப்படின்னு அமுக்குவாங்க பாருங்க. ஒரே அமுக்குதான். அல்லேலூயா. ஆமென். ஒரே. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அல்லேலூயா. இன்னைக்கு என் அப்பா என் கூட இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, ஒன்ன அமுக்கணும்னு நினைச்சான்ல, ஆமென், இப்ப நான் அவனை ஏற விட்டுருக்கேன். என்ன விஷயம் தெரியுமா? அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறது அவனுக்கு தெரியல. ஆமென். நான் உனக்காக செய்ய போற யுத்தம் அவனுக்கு தெரியல. அதெல்லாம் அவன் பார்க்கல. இன்னைக்கு நான் பார்க்கிறத, எனக்கு பயமா இருக்கிறத அவர் பார்க்கிறதுனால அவர் சொல்றாரு என்ன தெரியுமா? ஒரே அமுக்கா. சொல்லுங்களேன். ஒரே அமுக்கா போட்டு ஒரு அமுக்குடா. அல்லேலூயா. உங்க சத்துருவை, உங்களை ஏசப்பாக்காக வாழ விடாம பண்ற அந்த சத்துருவை போட்டு ஒரே அமுக்கு ஏற விடுறா. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் ஏறி வந்து அடிக்கிறான்டா. எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு சொல்லுங்க, வாடா. நீங்க சொல்லுங்க, வா ராஜா வா. சொல்லுங்க பார்க்கலாம். வா ராஜா. நமக்கு ஒரு சிலருக்கு உள்ள பயத்திலே சொல்லுவாங்க, வா ராஜா. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், பரலோக ராஜா நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால ஆமென். இப்ப நான் சொல்றேன், வா ராஜா, வந்து பாரு ராஜா. எகிப்தின் ராஜா எவ்வளோ சேனையோட, எத்தனை குதிரை வீரர்களோட நீ வந்தாலும் ஒரே அமுக்கு. ஆமென். அல்லேலூயா. அது தேவ கரம். ஒரே அமுக்குற கரம் அவனுக்கு தெரியாம இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் செய்ய போகிற ரட்சிப்பை ஆண்டவர் ஒரு நாளும் சத்துருவுக்கு வெளிப்படுத்த மாட்டார். ஆனா அவனுக்கு நடக்க போறத உங்களுக்கும் எனக்கும் நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, ஒரே அமுக்கு. அல்லேலூயா. முடிச்சிட்டேன். ஒரே அமுக்கு. ஆமென். இன்னைக்கு என்ன செய்தி கேட்டா நீங்க சொல்லணும், என்னது? அல்லேலூயா. என்ன ஒரே அமுக்கு. அவனுக்கு தெரியாது என்ன விஷயம். என்ன பின்தொடர்ந்தால். இப்ப நீங்க சொல்லுங்க, பின்னாடி வரவனை பார்த்து பயப்படாதீங்க. ஆமென். அவன் எப்பவும் பின்னாடி தான் வருவான். ஆனா ஆண்டவர் எப்பவும் எனக்கு முன்னாடி தான் போவார். அல்லேலூயா. அவர் எனக்கு முன்னாடி போறதுனால எனக்கு பின்னாடி வரவனை பார்த்து எனக்கு என்ன கிடையாது. அல்லேலூயா. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் நம்புவேன், இன்னும் என் ஆயுசு முழுசும் என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். முன்னாடி போறாருல, எனக்கு முன்னாடி போறாருல. அல்லேலூயா. என் நம்பிக்கை ஒரு நாள் என்ன பண்ணாது. அந்த அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசித்தலாமா? 14 கடைசி வாசித்துருங்க பார்க்கலாம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை ஆமென் இஸ்ரவேலர் கண்டார்கள். அல்லேலூயா. அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவர் எகிப்தியருக்கு செய்தது. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? கர்த்தர் எகிப்தியருக்கு செய்த மகத்தான கிரியையை ஆமென் இஸ்ரவேலர் கண்டார்கள். சிஸ்டர் ஒரே நிமிஷம். மகத்தான சொல்லுங்க பார்க்கலாம். மகத்தான என்னது? மகத்தான
மகத்தான ஆமென் அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அல்லேலூயா. என்ன மகத்தான கிரியை தெரியுமா? இவன் நினைப்புலாம் என்னது, நம்மளை குழியில போட இவங்க என்ன பண்ணிட்டான், வந்துட்டானா. ஆனா தேவனுக்கு சொல்ற ஒரு ஆசை என்னன்னா, நம்மளை ஆமென் ஆண்டவர் மகத்தானவர்களாய் மாற்றி வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா என் எண்ணமோ என் பார்வையும் எங்க தான் இருக்கு தெரியுமா? கீழே தான் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், மகத்தானவைகளை கர்த்தர் காணும்படி. ஆமென். ஒரு அமுக்குனாரா? யார் அமுக்குனதுன்னே தெரியல பாருங்களேன். நான் பிரச்சனை பண்ணா சண்டை, என்ன கரெக்ட் தானே? நான் பிரச்சனை பண்ண சண்டை. ஆனா மேலே இருக்கிறவர் இறங்கி வந்து பண்ணாருன்னா ஃபைலை க்ளோஸ் பண்ணுவாங்க. என்கவுண்டர். எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. ஆமென். நான் பிரச்சனை பண்ணா சண்டை வேற மாதிரி போயிடும். நான் சண்டை போட வரல. நான் எங்க வந்திருக்கிறேன்? தேவ இப்போ அவர் சொல்லிட்டாரு, நான் செய்ய போறதை நீ பார்ப்பா. இவ்வளவு நேரம் அங்க பார்த்தல, இவ்வளவு நேரம் உன் பின்னாடியே தானே பார்த்துன்னு வந்த. இப்போ நான் உனக்கு முன்னாடி நிக்கிறேன், நான் செய்ய போறதை நீ பார். ஆமென். அல்லேலூயா. மகத்தானவைகளை ஆண்டவர் செய்தார். ஆமென். அதை பார்த்த ஜனங்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசித்தது மாத்திரமல்ல, ஆமென், அவர்கள் பயந்து விசுவாசித்து கர்த்தர் மேல ஒரு பயம் வந்துட்டு, இரண்டாவது ஆமென் அவர்களுக்கு கொடுத்த ஊழியக்காரங்க மேல ஒரு பயம் வந்தது. ஆமென். ஏன்னா ஊழியக்கார மூலியமா ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சொல்ற இந்த சபையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரங்க மூலியமாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் கனப்படுத்தி ஆமென் மகத்தான கிரியைகளை செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இது இல்ல, இதை விட பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நான் நம்புறேன். நம்பிக்கையே இயேசு நீங்கதா. நான் நம்புறேன், இன்னும் நம்புறேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதா. நான் நம்புறேன், இன்னும் நம்புறேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதா. நான் நம்புறேன், இன்னும் நம்புறேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதா. ஹல்லேலூயா. இன்னும் நம்புறேன். ஆமென். அப்படியே எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து, ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று ஆண்டவர்ட்ட சொல்லுங்க பார்க்கலாம். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதே இல்லை. ஆமென். இனி இல்ல, இனி என்றுமே காண்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாசம் இந்த முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சொல்ற காரியம், ஆமென், நான் நிற்க வேண்டிய ஒரு இடம் அது தேவ சமூகம். நான் சும்மா இருக்கிற ஒரு இடம், சும்மா உட்கார வேண்டிய ஒரு இடம் தேவ சமூகம். இந்த இடத்துல நான் உட்கார தவறுவேன்னா ஆமென் சத்ரு கையில நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன். ஆனா ஆண்டவர் பாதத்துல நான் உட்கார்ந்தேன்னா சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய கிருபை, பலன், அபிஷேகம், மகிமையை ஆண்டவர் என் மேல வச்சு வெற்றி சிறக்க பண்ண போதுமானவரா இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் இயேசுவின் நாமத்தினால நல்ல கையை தட்டி ஆவியானவரே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா. கிருபை செய்யுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. நல்ல உற்சாகமா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. நல்ல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தட்டும், மகிமை உண்டாகட்டும். அவருடைய சமூகம் நமக்கு பெரிய சந்தோஷம், தேவனுடைய சமூகம் பெரிய ஆனந்தம். ஆமென்.